64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம எண்களோட சக்திகள் பார்த்துட்ருக்கோம், அதிர்ஷ்ட எண்கள் பார்த்துட்ருக்கோம், அதிர்ஷ்ட நிறங்கள் பார்த்துட்ருக்கோம், அதிர்ஷ்ட எந்திரங்கள் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? இது போன்ற இப்போ நம்ம பார்க்க போகிற அதிர்ஷ்ட எண்களுடையது என்னென்னா 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி, இந்த தேதிகளில் பிறந்த அனைவருக்கும் அதிர்ஷ்ட குறிப்பு. சரிங்களா? இவங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் தரும், இவங்களுக்கு எந்த அதிர்ஷ்டத்தில் சக்கரங்கள் போட்டால் வேலை செஞ்சு இவங்க வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், இவங்களுக்கு உண்டான தடைகள் நீக்கி சகல சௌபாகங்களையும் பெற முடியுங்கிற விஷயத்தை பார்ப்போம். இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1, 2, 7 இது எல்லாமே மிக சிறப்பாக வேலை செய்யும். சரிங்களா? அதிர்ஷ்ட தேதிகள் 1ஆம் தேதி, 19ஆம் தேதி, 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதிகள் இது எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். சரிங்களா? இவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தேதிகள். இந்த நாட்களில் நீங்கள் அற்புதமான விஷயங்கள் ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் வெளிர்பச்சை, மஞ்சள் நிறம், இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள். அதிர்ஷ்ட கற்கள் முத்து, வைடூரியம், சந்திரகாந்த கல் இது எல்லாமே உங்களுடைய அதிர்ஷ்ட கற்கள். அதிர்ஷ்ட உலோகங்கள் உங்களுக்கு வெள்ளியும் தாமிரமும். சரிங்களா? இது அதிர்ஷ்ட உலோகம். அதிர்ஷ்ட தினம் உங்களுக்கு என்ன தினம்னா திங்கக்கிழமை. சரிங்களா? அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். ஆகாத நிறங்கள்லாம் உங்களுக்கு சிவப்பு நிறமும் கருப்பு நிறமும் உங்களுக்கு ஆகாது. சரிங்களா? ஆகாத தேதிகள்லாம் இந்த தேதிகளில் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. உங்களுக்கு உண்டான தேதிக்குரிய காலங்களில் நீங்கள் செய்யுங்க. ஆகாத தேதிகள்லாம் 8ஆம் தேதி உங்களுக்கு ஆகாது, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி, 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி இதெல்லாம் இந்த தேதிகளில் எந்த காரியங்களும் நீங்கள் செய்யாதீங்க. உதவும் நபர்களோட பிறந்த தேதி, உங்களோட யாராவது ஹெல்ப் வேணும்னா அவங்க பண்ணக்கூடிய அவங்களோட பிறந்த தேதி என்னன்னா 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி, 21ஆம் தேதி, 30ஆம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவங்க அனைவருமே உங்களுக்கு சில உதவிகள் செய்வாங்க. சரிங்களா? இப்படி உங்களுக்கு உண்டான உங்களோட வாழ்க்கைக்கு வெற்றி தரக்கூடிய நாட்களையும் நிறங்கள். சரிங்களா? உங்களுக்கு உண்டான திசைகள், அதுபோன்று ஒரு காரியங்களையும் ஒன்று பார்த்து நீங்கள் உங்களோட காரியங்கள் செய்யக்குள்ள உங்களோட காரியங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தரும். சரிங்களா? இந்த வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு உங்களோட முயற்சி நிச்சயமாக வேணும், உங்களோட உழைப்பு வேணும். சரிங்களா? இது எல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர். சரிங்களா? எக்ஸ்ட்ரா பூஸ்டர் பவர் மாதிரி இது போன்ற கரெக்டாக அந்த நாட்களில் நம்ம செலக்ட் பண்ணி நம்மளோட காரியங்கள் செய்கிறோம், அந்த நிறங்களை அணிகிறோம். இது எல்லாமே நம்ம குருநாதர் சித்தர்கள் சாதாரணமாக நம்மளுக்கு சொல்லலை, அனைத்தும் அவங்க அனுபவித்து இந்த நிறங்கள் தான் இந்த கிரகங்களுக்கு இருக்கும். சரிங்களா? 2ஆம் எண் அற்புத பலன் தரக்கூடியது. சந்திரனுடைய எண் இதில் தான் ரகசியமே இருக்குது. என்னென்னா சந்திரன் மனோகாரகன், மனதுக்குரிய வலிமையை கொடுக்கறது, அற்புத பலன் நிறைந்த எண். சரிங்களா? இந்த 2ஆம் எண்ணு 11ஆம் தேதி, 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி பிறந்த அனைவருமே இது போன்ற அனைத்தையும் கடைபிடிக்கணும். சரிங்களா? 2ஆம் தேதினா 2ஆம் தேதி மட்டும் பண்ணாதீங்க. 2ஆம் தேதியில் இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்க, 11ஆம் தேதியில் இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்க, 20ஆம் தேதியில் இருக்கிறோம் ஃபாலோ பண்ணுங்க, 29ஆம் தேதியில் பிறந்தவங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்குரிய அதிர்ஷ்ட தினங்கள், அதிர்ஷ்ட நிறங்கள், அதிர்ஷ்ட குறிப்புகள். சரிங்களா? சிறு சிறு முயற்சி நம்ம செய்வோம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும்னா சில முயற்சிகள் நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் தடைகள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு மனோ வலிமை கிடைக்கிறதுக்கு இந்த அளவு சூட்சமம். சரிங்களா? ஒரு கலருக்கும்
அற்புத சக்தி இருக்குது. ஒரு ஒரு எண்களுக்கும் அற்புத சக்தி இருக்குது. ஒரு ஒரு எண்களுக்கும் அற்புத சக்தி இருக்குது. சரிங்களா? இது போன்று இந்த டைமில் இந்த காரியங்களை செஞ்சால் இந்த தேதியில் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் அனுபவித்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் நம்மளோட வாழ்க்கையில் ஈஸியாக வெற்றி அடையலாம். சரிங்களா? என்ன பண்ணுறோம், நம்மளை கரெக்டாக குருநாதர் சொன்ன வழிமுறையை பின்பற்றுறோம். நம்மளுக்கு தேவையான நிறங்கள் அணிகிறோம், எண்களோட டேட்டுகள் கரெக்ட் டைமிங் பயன்படுத்துகிறோம், டேட்டை பயன்படுத்துகிறோம், நம்மளோட உழைப்பு தரோம். இதெல்லாம் வச்சு நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இந்த குறிப்புகள் மிக அற்புத பலன் தரும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணக்குள்ளே நிச்சயமாக உறுதியாக பலன் தரும். நான் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுவேன், இது என்ன பண்ணணுன்னு ரெஃபர் பண்ணி அப்புறமேட்டு தான் இதெல்லாம் சொல்லுவேன். இது அனுபவத்தில் தான் சொல்லுவேன், சும்மா சொல்லக்கூடாது. ஏன்னா இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், நம்மளோட நடவடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கார். நம்ம என்ன இந்த பிரபஞ்சத்தில் இந்த ஒரு வார்த்தைகள் உச்சரிக்கிறோம் அனைத்தும் போய் பிரபஞ்சத்தில் ஸ்டோர் ஆகும். சரிங்களா? நம்ம நல்வினையே செய்வோம், நல்லதே இறைவன் நம்மளுக்கு கொடுப்பார். சரிங்களா? இது எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண். இதை பயன்படுத்துங்க, உங்களை வாழ்க்கையில் வெற்றியடைங்க. இப்போ நம்ம அந்த சக்ராஸ், அதிர்ஷ்ட சக்கரம், அதிர்ஷ்ட எண்கள், அதுக்குண்டான எந்திரங்கள் நம்ம பயன்படுத்துகிறோம். சரிங்களா? என்ன எந்திரம் மட்டும் பயன்படுத்துகிறோம்னா, நம்ம முருகபெருமானுக்குரிய அருங்கோண சக்கரம் நீங்கள் போட்டுக்கோங்க. அருங்கோண சக்கரம்னு ஒரு எந்திர தகுதில் போட்டுக்கோங்க. அதில் அந்த ஒரு கோணத்தில் முக்கோணம் மாதிரி வரும், 6 முக்கோணம் வரும், சென்டரில் கோணங்கள் வரும். இது போன்று நீங்கள் அருங்கோணம் உங்களுக்கு தெரியும். நான் இப்போ அந்த ஸ்டில்லை பிறகு கடைசியில் காட்டிடுறேன். இதில் அதில் சரவணபவ மந்திரத்தை நாம் சேர்க்கணும். ஷரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை அந்த அருகோணத்திலையும் நிரப்பி சென்டரில் ஓம்னு நம்ம எழுதணும். சரிங்களா? அதில் 2ஆம் எண்ணுக்குரிய பஷ்ய சக்கரம் அப்படின்னு போட்டுக்கணும். நீங்கள் 2ஆம் எண்ணுக்குரிய உங்கள் எண் அதிர்ஷ்ட எண் எத்தனாம் தேதியில் பிறந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. எல்லா தேதிகள் இது பிறந்தாலும் சரி, கூட்டு எண்ணாக இருந்தாலும் சரி, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களோட பிறந்த தேதி 2ஆக இருந்தாலும் சரி, சரிங்களா, உயிரெண் 2ஆக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உயிரெண்ணு, இது போன்ற ஒன்றொன்றும் உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் தரும் உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பிறவி எண் 2ஆக இருந்தாலும் சரி, அதிர்ஷ்ட தேதிகளாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு 2 அதிர்ஷ்டம் தரும்னா இதை பயன்படுத்துங்க. அதுபோன்று 11 அதிர்ஷ்டம் தரும்னா பயன்படுத்துங்க. அதுபோன்று 20 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா பயன்படுத்துங்க. 29 உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணா பயன்படுத்துங்க. சரிங்களா? நான் இந்த சக்கரத்தை கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த முக்கோணம் மாதிரி வரும், அருங்கோணம், ஒரு முக்கோணம் மாதிரி தான் அது ஷேப் இருக்கும். சரிங்களா? அந்த 6 இதுலேயும் முருகபெருமானோட சக்கரத்தில் சூட்சம் இருக்குது. 6 அதுதான் சரவணபவா மந்திரத்துடைய அற்புத பலன். முருகபெருமானுடைய அற்புத மந்திரம், அற்புத சக்கரம். சரிங்களா? அதுக்கு தான் சூட்சமமாக குருநாதர்கள் மனோகாரகன் அந்த 2க்கு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இது சந்திரனுக்குரிய எண்ணு, சந்திரனுக்கு அற்புத பலன் நிறைந்த எண்ணு. உங்களுக்கு இன்னொரு ரகசியம் என்னென்னா, பௌர்ணமி அற்புத பலன் தரும். சரிங்களா? பௌர்ணமியில் எந்த காரியங்கள் தொடங்கினாலும் இது மாதிரி பன்மடங்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அந்த பௌர்ணமியில் அற்புத விஷயங்கள் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள், வெற்றி அடையலாம். சரிங்களா? இப்படி ஒரு சக்கரம் வரைஞ்சிக்கிறீங்க, அருங்கோண சக்கரம் போட்டுறீங்க. அந்த அருங்கோணத்தில் ஒரு கடைசீட்லேயும் அந்த முக்கோணத்துலேயும் சூளம் வரைஞ்சிக்கணும். ஷாக்கு மேலே ஒரு சூளம், ராக்கு மேலே ஒரு சூளம், வாக்கு மேலே ஒரு சூளம், நாக்கு மேலே ஒரு சூளம், பாக்கு மேலே ஒரு சூளம், வாக்கு மேலே ஒரு சூளம். இது மாதிரி சூளம் அமைச்சு நான் உங்களுக்கு இந்த ஸ்டில்லு தரேன். ஈஸியானது தான், ரொம்ப கஷ்டமானது இல்லை. சரிங்களா? இது ஒரு எந்திர தகடு வாங்கி இதில் வரைஞ்சி இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, தூய்மையான முறையில் கழுவிடுங்க. கழுவிட்டு உங்களுக்கு பசு கோமியம் கிடைச்சா இதுக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கள். பால் கிடைச்சாலும் அபிஷேகம் பண்ணுங்கள். பிறகு ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அந்த சக்கரத்துக்கு மேலே தடை விட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. அந்த சக்கரத்துக்கு பலி கொடுத்தல் பேர் சித்தர்கள் முறையில். அது சக்தி பெறணும்னா இந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அதெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தல், எந்திர சுத்தப்படுத்தல் முறையில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சக்கராஸ் நீங்கள் ஒரு தாயத்து வாங்கி இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சக்கராஸ் ரெடி பண்ணிடுங்க.
அந்த ரெடி பண்ண உடனே அதுக்கு சுத்தப்படுத்திடுங்க. சுத்தப்படுத்திட்டு பூஜை ரூமில் பொறுமையாக உட்காந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கிடைக்கல, ஜவ்வாது கிடைச்சாலும் சரி, சரிங்களா, கோரோஜின, புனுகு, அரகஜா, இந்த மாதிரி என்ன வாசனை திரவியங்கள் கிடைச்சாலும் சரி, ஏதோ ஒரு வாசனை திரவியத்தை அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒரு வாசனை திரவியங்களை மேலே அப்ளை பண்ணி சிறிது இந்த சக்ராஸ் கூட அந்த தாயத்துக்குள்ளே போடுறப்ப சிறிது தர்பை புல்லும் பச்சைக்கல் பொறுமும் இதுக்குள்ளார போட்டு அதை நல்லா உள்ளார சுருட்டி தாயத்துக்குள்ளே போட்டுருங்க. போட்டு அடைச்சி இதுக்கு நீங்கள் தீபம் காட்டணும். சரிங்களா, தூப தீபம் ஒரு 5 செகண்ட் காட்டிட்டு இது மனமாற முருகபெருமானை வேண்டிக்கிட்டு இந்த சக்கரத்தை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். சரிங்களா, நீங்கள் கழுத்தில் போட முடியாதுன்னா உங்களோட ஜாதக கட்டங்களை எழுதி உங்களோட ஜாதக கட்டத்தை எழுதுங்க. அது ராசி கட்டத்தை எழுதி இந்த சக்கராசி வச்சு அது மேலே வச்சு அதே போன்று அதுக்கும் அந்த வாசனை திரியங்கள் தடவி சுத்தப்படுத்தி அந்த எந்திர தகடு அதே மாதிரி எந்திர தகடியை உங்களோட ஜாதக கட்டத்தை ராசியை வரைஞ்சி போட்டு இது மாதிரி அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சி கூட பூஜை ரூமில் கூட வச்சு டெய்லியும் தூபதீபம் காட்டணும். அதுக்கு ரெகுலராக தூபதீபம் காட்டக்குள்ள அந்த சக்கரங்கள் வந்து மிகப்பெரிய வலுப்பெறும், சக்தி பெறும். இதுக்கு பேர் வருஷ சக்கரம்னு நம்ம குருநாதர் சித்தர்கள் சொல்லியிருக்குங்க. சந்திரனோட அற்புத சக்தி நிறைந்தது முருகபெருமானோட அம்சத்தில் இருக்குது. அதில் தான் ரகசியம் சூட்சமே இருக்குது. முருகபெருமான் வந்து சாஸ்தாத் அம்மா மகாலட்சுமி தாயோட அம்சங்களும் இருக்குது, பார்வதி தாயோட அம்சங்களும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இடத்துல இருக்குது. சரணபவால அவ்வளோ ரகசியங்கள் நிறைஞ்சிருக்கு. அஷ்டலக்ஷ்மி தேவதைகளும் அதில் அருளாசி பெறுவோம். நிறைய பலன்கள் நிறைந்த அந்த சக்கரம். இந்த சக்கரங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அது பேசிகிட்டே போகலாம். சரிங்களா, இந்த சக்கரத்தை போட்டு எல்லோரும் நீங்கள் பயன்படுத்துங்க. தாய்த்தா போட முடியாது, என்னால் எந்த தகடு வாங்கி வரையாத முடியாதுன்னா ஒரு பேப்பரில் கூட வரைஞ்சி உங்களோட ஜாதக கட்டத்தையும் பேப்பர்லேயே கூட வரைஞ்சி இதை வச்சு போட்டு வழிபாடு பண்ணி பாருங்கள். நிச்சயம் பலன் தரும், உறுதியான பலன் தரும். நம்பிக்கை தான் நம்மளோட வாழ்க்கை. நம்பிக்கையில் அதுவும் முருகபெருமான இடத்துல நம்ம நம்பிக்கை வைப்போம், அவரை நம்மளை வழிநடத்த சொல்வார். இது ஒரு அற்புத பதிவு, எல்லோரும் பயன்படணும். சரிங்களா, பயன்பெற்று பொருள். Please subscribe the Sri Vetri Ganapathy Aanmeega Nilayam.